நமக்காக போராடின ஒரு தலைவரோட பேரை கூட நம்மளால உச்சரிக்க முடியாது தெரியுமா? சிங்கள அரசு ஆட்சியில ஈழத்தமிழர்களை அழித்தொழிக்கணும்னு முடிவு செய்யறாங்க. வாக்குரிமையை பறிக்கிறது, குடியுரிமையை பறிக்கிறது, கல்வி நிலையங்கள்ல இருந்து தமிழர்களை வெளியேற்றுறது, வணிகத்துல முன்னேற தமிழர்கள் மேல அடக்குமுறை நடத்துறது, இதெல்லாம் எதிர்த்து தந்தை செல்வா போன்ற தலைவர் மூலியமா அறவழி போராட்டம் நடத்தப்பட்டு தான் இருந்தது. ஆனா இது தமிழர்கள் வாழ்வில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கல. 1954 நவம்பர் 26 மேதகு பிறக்கிறார். சின்ன வயசுல இருந்தே தமிழர்கள் மேல நடந்த அடக்குமுறையை பார்த்து வளர்றாரு. தன்னோட 16 வயதுல தனிநபரா அரசு பேருந்தை நிறுத்தி அதுல இருந்த பயணிகள்லாம் இறக்கி பேருந்தை மட்டும் தீ வச்சு சிங்கள அரசுக்கு தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. சிங்கள அரசு காவல்துறை மூலியமா எப்படியாவது சிறைப்படுத்தணும்னு பாக்குறாங்க. அவரு வீட்டுல இருந்து தலைமுறையாரு. அதுதான் அவர் வீட்டுல இருந்த கடைசி நாள்னு அவருக்கே தெரியாது. விடுதலை உணர்வு கொண்ட அனைவரும் அவரோட இணையறாங்க. வன்முறை நடத்துற அதிகாரிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துறாங்க. 1976 விடுதலை புலிகள்ன்ற இயக்கத்தை உருவாக்குறாங்க. முப்படை கட்டி எழுப்புறாங்க. காட்டுக்குள்ள பயிற்சி முகாம், தனி கல்வி நிலையங்கள், தனி வங்கி, கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கமாவே செயல்படுறாங்க. இது தமிழ் மக்கள் மனசுல வெல்வோன்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சது. ஆனா பல துரோகத்தினாலும் சூழ்ச்சினாலும் 7 நாடுகள் ராணுவ துணையோடு பல லட்ச தமிழர்களோடு தலைவர் மேதகுவையும் கொள்றாங்க. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இன்று அவர் பிறந்த நாள். வணங்குகிறோம்.